அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால். இன்னைக்கு ஜேசிஐ கடையநல்லூர் பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 24ஆம் ஆண்டு விழா ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ அந்த விழாவுக்கு நம்ம சாம்பாரோட இறை ஹரி பிரியாணியில இருந்து 1000க்கும் மேல பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில இருந்து எல்லாம் ரெடி பண்ணி கடகடன்னு வேகமாக முடிச்சு பார்சல்லாம் பண்ணி வண்டி எடுத்து அழகா கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஸோ அங்கே வந்து விழா வந்து சிறப்பாக நடைபெற்றுருந்துச்சு. அங்கே ஸ்கூலில் படிக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களும் அவங்களோட கலை நிகழ்ச்சி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சன் டிவிலையும் விஜய் டிவிலையும் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க முல்லை தனசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், கோதண்டன் அப்படி இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த காமெடி நிகழ்ச்சி நாங்களும் கொஞ்சம் நேரம் கண்டு கழிச்சுட்டு அப்புறம் அங்கே அந்த நிகழ்ச்சி முடியவும் ஒவ்வொரு மக்களாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க டோக்கன் கொடுத்துருக்கிற அடிப்படையில் வந்து எல்லாருக்கும் பிரியாணி பார்சல் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ கொடுத்து முடிய போகிற நேரத்தில் அப்படியே எல்லாமே பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பியாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வர ஆர்டரில் எப்படியும் ஒரு 1000 2000 அந்த மாதிரி ஆர்டர்லாம் வரும்போது நம்ம அதிகபட்சமாகவே சமைப்போம். எதுக்கு அப்படின்னா, எங்கேயுமே பற்றாக்குறை ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதிகமாகவே அதிகமாக சமைப்போம் அப்படிங்கிறத தாண்டி எப்படியும் மிச்சம் வரும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் அந்த உணவையும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்க, முடியாதவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு 10 கிலோவுக்கு மேலே நமக்கு மிச்சம் வந்துச்சு. ஸோ அந்த உணவை எடுத்துக்கிட்டு நேராக தென்காசியில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவங்க மூலியமா அவங்க பக்கத்து ஏரியாவில் இருக்கிற கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த உணவை வந்து கொடுத்தோம். ஸோ கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தோம்.